இந்து மத தலைவர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டிய 6 பேரை கோவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சில மாதங்களுக்கு முன்பு சேலம் ஆடிட்டர் ரமேஷ், வேலூர் வெள்ளையப்பன், திருவள்ளூர் சுரேஷ்குமார் என இந்து மத தலைவர்கள் அடுத்தடுத்து மர்ம நபர்களால் கொல்லப்பட்டனர். இதில் ஆடிட்டர் ரமேஷ் கொலை சம்பவம் தொடர்பாக பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ரமேஷ் கொலை சம்பவத்தை தொடர்ந்து இந்து மத தலைவர்களுக்கு போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தினர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் தமிழகத்தில் மேலும் பல தலைவர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டப்பட்டது தெரிய வந்தது. இதனிடையே இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மீது தாக்குதல் நடத்த திருப்பூர் மற்றும் கோவையில் பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர தேடுதல் நடத்தினர். இதில் சதித்திட்டம் தீட்டிய சதாம் உசேன், ரஹமத்துல்லா, அப்துல் ரஷீத், முகமது அசாருதீன், நவ்ஷாத் மற்றும் அப்துல்லா ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படும் இந்து மத தலைவர்களை கொல்வதற்கு ஜிகாத் எனும் புனித போர் நடத்துவதாகவும் இதற்காக இளைஞர்களை ஒன்று திரட்டி சதித்திட்டம் தீட்டியதும் தெரிய வந்தது. கைதான 6 பேருக்கும் மருத்துவ பரிசோதனை முடித்து அரசு மருத்துவமனையில் இருந்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வந்தனர். அப்போது செய்தியாளர்களை பயங்கரவாதி ஒருவர் தாக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. அவர்களை கட்டுப்படுத்தி அழைத்துச் சென்ற போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.